வணக்கம். இன்றைய இன்பத்தமிழ் காணொளியில் பணத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பதைப் பற்றி திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் என்ன அழகாக கூறியுள்ளார் என்பதை சிறிது காண்போம். அந்த குறள் நிலையாமை என்ற அதிகாரத்தில் 332வது குறள். கூத்தாட்டு அவை குழாத்தற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. அதாவது கூத்தாட்டு அவை என்றால் ஒரு நாடக அரங்கு அல்லது சினிமா தியேட்டர் போன்ற இடங்களுக்கு கூடும் கூட்டம். அந்த காட்சி தொடங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆட்களாக வந்து நிறைய சேருவார்கள். அந்த காட்சி நடக்கும். காட்சி நடந்த பிறகு மொத்த கூட்டமும் கலைந்துவிடும். அதை போன்றுதான் செல்வமும் பெருஞ்செல்வம் சேர்ப்பதும் சிறிது சிறிதாகத்தான் சேர்க்க முடியும். சிறு சிறிதாக சேர்க்கும் பெருஞ்செல்வம் போகும்போது நம்ம அளவுக்கு அதிகமாக செலவழித்தால் உடனே அது காலியாகிவிடும். அதனால் பணத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம். அதைத்தான் இந்த திருக்குறளில் கூத்தாட்டு அவை குழாத்தற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. ஒரு கூத்துக்கு மக்கள் வந்து சேர்ந்து கூத்து முடிந்ததும் எல்லாரும் சென்று விடுவதைப் போல பெருஞ்செல்வமும் கவனமில்லாமல் செலவழித்தால் அது எல்லா செல்வமும் சிறிது காலத்திலே அழிந்துவிடும். அதனால் நமது பணத்தை தேவைக்கு 50% செலவழிக்க வேண்டும். 20% சேமிப்புக்கு கட்டாயம் எடுத்து வைக்க வேண்டும். 30% நமது விருப்பத்திற்காக செலவழிக்க வேண்டும். அதை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூத்தாட்டு அவை குழாத்தற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று என்ற திருக்குறளின் மூலம் அழகாக கூறியுள்ளார். இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை பகிரவும். நன்றி, வணக்கம்.